என்னை பொறுத்தவரையிலும் முழுமையாக அதை தெரிந்ததற்கு பிறகு பத்திரிகை வருகிற செய்தியை வைத்துவிட்டு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் போடப்பட்டிருக்கிற ஜியோ எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்துவிட்டு என்ன நிலை இருக்கிறது என்பதை ஆய்ந்துதான் அதற்கு பதில் சொல்ல இயலும். மொத்தத்திலே இது தேர்தல் அறிவிப்பு தான். அந்த பல்வேறு கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றிக்காக தேர்தல் வாக்குறுதி எப்படி இருக்கு? பொறுத்திருந்து பாருங்க. 1.5 மாத காலத்திற்கு முன்னால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிற போது இவரே 100 ஆண்டு காலம் பொதுச் செயலாளராக இருந்தால் எங்கள் பணிகளை நிறைவேற்றுவதற்கு சுலபமாக இருக்கும் என்று சொன்னார். அப்படி என்றால் இருவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார் என்ற பொருள்தான் இருக்கிறதே தவிர முதலிடம் 2வது இடம் என்பதல்ல. இதை காட்ட ஒன்றை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். 20 ஆண்டு காலம் காங்கிரஸ், 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் வெளியே வந்தவுடன் அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதே நிலைதான் நம்முடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எல்லோரும் சொல்வதைப் போல அல்ல. நான் நேற்றைய தினம் மட்டுமல்ல, ஈரோடு நிகழ்ச்சியிலே பார்க்கின்ற போது தலைவர் வருவார், நாளை ஆட்சியை பிடிப்பார், அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்றுதான் மக்கள் ஆர்ப்பரித்து வருகிறார்களே தவிர